இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நிறைந்த நாணலை முறையார், மங்கி எறியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். இந்த அதிகாலை இந்த அமைதியில இருளை அகற்றி சூரியன் உதிப்பதைப் போல ஆண்டவருடைய கிருபையும் ஒவ்வொரு காலையும் நம்முடைய வாழ்க்கையின் இருளான சூழ்நிலைகளை அகற்றி ஒவ்வொருவரையும் புதிதாய் உருவாக்குகிறது. நேற்று ஏற்பட்ட மனக்காயங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், கண்ணீர்கள் இவை அனைத்தும் இன்னும் எங்களுடைய இதயத்தில் ஏதோ ஒரு மூலையில பாரமாக இருக்கலாம். அந்த நிலையில தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மென்மையான ஆறுதலான வார்த்தையினூடாக மூடு பேசுகிறார். நாணல் இயல்பாகவே மென்மையானது. அது நிறைந்துவிட்டால் மனுஷர்கள் அதை பயனற்றது என்று நினைத்து முறைத்து எறிந்து விடுவார்கள். அதுபோலதான் மங்கி எறிகின்ற திரியும் இனி அது ஒளி தராது என்று அதை அணைத்து விடப்படும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய வார்த்தை, அவருடைய ஆசீர்வாதம், கிருபை மனுஷர்கள் என்ற அன்பை போல அல்ல. உலகம் கைவிடும் நேரத்தில் ஆண்டவர் நம்மை தம் கரங்களில் ஏந்துகிறார். உலக முடிவு என்று சொல்லும் இடத்தில் ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கம் உருவாகும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய இதயம் நிறைந்த நாணலை போல இருக்கலாம். ஜபிக்க கூட மனமில்லாமல் இருக்கலாம். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் ஏற்படலாம். உங்களோட நம்பிக்கை மங்கி எறிகின்ற திரிய போல இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, அந்த மங்கிய தீ பொரிய கூட மீண்டும் பெரிய ஜுவாலியாக மாற்றும் வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு, நம் தகப்பனுக்கு உண்டு. ஆண்டவர் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மீட்டெடுப்பதற்காக வருகிறார். அவர் நம் காயங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அதனால அதை விட நம் எதிர்காலத்தையும் அவர் பார்க்கிறார். அதனால தான் அவர் பொறுமையுடன் நம்மை வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களில் உடைந்த வாழ்க்கைகளும் அழகான சாட்சிகளாக மாறும். இன்றைக்கு இந்த நாளை தொடங்கும் போது உங்களோட பலவீனங்களை எண்ணாதீங்க. உங்களை தாங்குகிற ஆண்டவருடைய கரங்களை மட்டும் எண்ணுங்க. நீங்க சோர்ந்து இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போவது கிடையாது. நீங்க அழுத்து இருக்கலாம், ஆனால் உங்கள் கண்ணீரை அவர் வீணாக விட மாட்டார். இன்று அவர் உங்களை புதுப்பித்து உங்களோட வாழ்க்கையின் ஒளியை மீண்டும் அவர் பிரகாசிக்க செய்வார். இதனால ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க முழுவதுமாக நம்பி பற்றி படித்துக் கொள்ளுங்க. அப்பேற்பட்ட சவால்களை நீங்க இன்றைக்கு சந்திக்க நேர்ந்தாலும் இந்த ஒரு உண்மையை மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உடைந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்க பயனற்றவர் அல்ல. நீங்க மங்கி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஒளியை மீண்டும் ஏற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நேரம் நீதியை ஒருபோதும் தவறாது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இன்று இந்த புதிய நாளை நீங்கள் எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. சில நேரங்களில் நாங்கள் நிறைந்த நாணலாகவும் மங்கி எறிகின்ற தெரியாகவும் எங்களை வாழ்க்கையை உணர்கிறோம். ஆனாலும் எங்களை கைவிடாமல் அன்போடு தாங்குகிற உங்களுடைய கரக்கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு எங்களோட மனதை புதுப்பித்து எங்களோட நம்பிக்கை பலப்படுத்தி உங்களோட சித்தத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் உங்களுடைய நீதிய மகிமையும் வெளிப்படட்டும். ஆமேன்.